ஹாய் நண்பர்களே வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்காக என்னென்னா எண்ணற்ற புத்தகங்களை படிச்சுட்டு வரோம். அப்படி படிக்கும்போது ஒரே முறை படித்தா கூட நம்ம மைண்டில் நினைவில் இருக்கணும். இப்படி படித்தா மட்டும்தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இயற்கை சம்மந்தமான சிறப்பு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான நூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதை பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல இயற்கை ஓவியங்க அப்படின்ற சிறப்பு பெயர் எந்த நூலுக்கு உரியதுன்னு பார்த்தீங்கன்னா 10 பாட்டு. ஸோ ஓவியம், ஒரு மாணவன் சிறப்பாக ஓவியம் வரைந்தால் அவனுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்து கௌரவிக்கலாம். சரிங்களா? ஷார்ட்கட்டுக்காக இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பகலம், களியை சாப்பிட்டா அவ்வளோ இன்பமாக்குங்க. அதெல்லாம் சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. இயற்கை இன்பகலம் எங்கே களி சாப்பிட்டா இன்பமாக்கும். இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னு அழைக்கப்படுற நூல் பார்த்திங்கன்னா திருக்குறள். ஒரு வீட்டில் வாழ போகிற மருமகளோட வாய்ஸ் சிறப்பாக இருக்கணுங்க. வாழ்வில்லம் அப்படின்னா குரல், குரல்னா வாய்ஸ், வாய்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள். ஸோ நிலையங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரிங்களா? 2 இடம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இயற்கை தவம். நீ எதுக்குடா தவங்கிற? தவம் இருந்து படிக்க போகிற? காசு சம்பாதிக்க தானே வேலைக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும். சரிங்களா? இயற்கை தவம் எது? மணி, சிந்தாமணி. அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை பரிணாமம். இயற்கை பரிணாமம் இதுலேருந்து ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம் வரும், இன்னொரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம் வரும். அப்போ கம்புலேருந்து சோளம் வரும், சோளத்துலேருந்து நெல் வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிணாமம் அப்படின்னா கம்பு, கம்பு சோளம் நெல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இயற்கை அன்பு அப்படின்னா ஒருத்தர் மேலே அன்பு வச்சா பெருசாக சின்னதால வைக்கல, அன்பு வச்சா பெருசாக அன்புனா இயற்கை அன்பு அப்படின்னா பெரிய புராணம். இயற்கை இறை உரையுள் அப்படின்னா உரைக்கு உள்ள வைக்கணும், வாய்க்குள்ள வைக்கக்கூடாது, உரைக்கு உள்ள வைக்கணும். திருவாய் மொழிகள், அது தேவார, திருவாசக, திருவாய் மொழிகள். சரிங்களா? இந்த மாதிரி ஒரே டைம் படித்தா கூட நம்மளோட அனைத்து நூலும் நமக்கு மைண்டில் ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.